ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. இந்த மாசத்துக்கான முக்கியமான 10 அப்டேட்டை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தத்கல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் மாற்றம் வரப்போகுது. நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் காத்திருக்கு. ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களா இல்ல வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வேறுபாடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்பிஜி கேஸ்ல இருந்து கிரெடிட் கார்டு வரைக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கான முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் சொல்ல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 2026 பிறந்து 7 மாசம் முடிஞ்சே போச்சு. 8வது மாசம் ஆகஸ்ட்ல நம்ம எல்லாருமே காலடி எடுத்து வைக்க தயாராயிட்டோம். அதுக்கு முன்னாடி தயாரா இருக்கமா, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற 10 அப்டேட்ல முதல் அப்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா, தத்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தத்கல் அப்படின்னா நம்ம எல்லாம் காலையில 10-11 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து யார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, யார் ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. கரெக்டா? அதுவே ஆஃப்லைன் போறீங்கன்னா முதல்ல போறவங்களுக்கு யாருக்கோ அவங்களுக்கு தான் ஆஃப்லைன்லயுமே வந்து டிக்கெட் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அதை ஃபேரா ரொம்ப நியாயமா இது பண்ண போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஆர்சிடிசியில் உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். ஒருவேளை உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் ஈஸியாக குயிக்காக முடியும். அண்ட் இது ஒரு ஃபேரான டிஸ்ட்ரிபியூஷனும் கூட. ஒரு அத்தன்டிகேட்டான ஒரு வேலிடான கஸ்டமருக்கு அவங்களோட டிக்கெட்டை வந்து கொடுக்கறது. இன்கேஸ் இதுல இருந்து நிறைய ஸ்கேம்ஸ் இருந்து இது பண்ணலாம். அண்ட் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வச்சுக்கலாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராசஸில் உங்களோட ஆதார் கார்டுக்கு எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த டிக்கெட்டோட ப்ராசஸையும் முடிக்க போறீங்க. அதுவும் நடக்க போகுது. அண்ட் ஆஃப்லைன்ல தத்கல் டிக்கெட் புக் பண்றதுலயுமே ஒரு மாற்றம் வந்திருக்கு. டோக்கன் பேசிஸ்ல இனிமே வந்து லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கும். முதல்ல போறவங்களுக்கு டோக்கனை கொடுத்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, முதல்ல வந்தது நீங்க தானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய சில இடத்துல ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் இனிமே அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ண போறாங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தத்கல் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த 2வது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, CKYC 2.0 ஆகஸ்ட் மாசத்துல ரோல் அவுட் ஆக போகுது. முதல்ல CKYC அப்படின்னா என்ன? சென்ட்ரல் நோ யோர் கஸ்டமர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் டிமேட் அக்கௌண்ட்டோ எஸ்ஐபியோ இல்லை ஏதாவது ஒரு இது பண்றோம், இன்சூரன்ஸே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் நம்ம வாங்குறப்போ அவங்க கிட்ட நம்மளோட ஆதார் கார்டை கொடுக்கணும், பேன் கார்டை கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்தையும் எல்லா டீடைல்ஸையும் கொடுத்து அந்த KYC வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அடுத்த ஒரு ப்ராசஸுக்கு காலடி எடுத்து வைக்க முடியும். கரெக்டா? இனிமே இந்த KYC ஆகப்பட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு தடவையும் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கொடுக்க வேண்டியது கிடையாது. நம்ம நீட்டா நம்மளோட டீடைல்ஸ் ஃபுல்லா சென்ட்ரல் KYC அப்படிங்கிற அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரியில போய் ரெக்கார்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு ஒரு 14 டிஜிட் எண்ணு கொடுப்பாங்க, 14 டிஜிட் நம்பர். அந்த நம்பரை மட்டும் நம்ம ஷேர் பண்ணா போதும். மீண்டும் மீண்டும் உங்களோட ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ரோல் அவுட் ஆக போகுது ஆகஸ்ட் 1ல இருந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே. இன்ஸ்டிடியூஷன் சொல்றப்போ நான் சொல்றது வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், இல்ல இந்த எஸ்ஐபி ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்பேற்பட்ட ஃபைனான்ஷியல் இதாகட்டும், எல்லா இடத்துலையுமே இதை வந்து அவங்க இது பண்ண போறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த 14 டிஜிட் கொண்ட நம்பர் எப்படி எனக்கு கிடைக்கும்? நானும் KYC பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும்னா, ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த உங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. ஃபோன் கால் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி இந்த மெசேஜ் வரல அப்படின்னா CKYCindia.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்க ஃபோன் நம்பரை போடுங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திருப்பி அந்த வெப்சைட்ல போடுங்க. போட்டா உங்களோட கடைசியா KYC எங்க ஆயிருக்குன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீட்டா அந்த 14 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு PDF-ஆவோ மெசேஜாவோ வந்து சேர்ந்துரும். ஸோ இந்த நம்பரை வச்சுக்கோங்க. அடுத்து எங்க நீங்க வெரிஃபிகேஷனுக்கு போனாலும் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த CKYC ப்ராசஸ் வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நீட்டா ரோல் அவுட் ஆக காத்திருக்கு. 3வது அப்டேட்டா, இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்களுக்கு பெனால்டி. இப்போ ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்க வந்து லாஸ்ட் டெட்லைன். அதுக்குள்ள நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பெனால்டி சார்ஜ் பண்ணப்படும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. சாலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெனால்டி வந்து 5000 ரூபாய் வரைக்குமா இருக்கும். ஒருவேளை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஃப்ரீலான்சரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டெட்லைன் வந்து ஆகஸ்ட் 31 வரைக்குமே இருக்கு. ஸோ யாரா இருந்தாலும் டாக்ஸ் பே பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட், இந்த பெனால்ட்டியுமே வந்து மீறி இது டிலே பண்ணிடாதீங்க. ஸோ ஆன் டைம்ல பே பண்ணிருங்க. ஜூலை 31ஆம் தேதி தான் கடைசி. அண்ட்
பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் கடைசி. ஸோ பார்த்து உங்களோட டாக்ஸஸ் ஆன் டைம்ல பே பண்ணிக்கோங்க. 4வது அப்டேட், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா உங்க வீட்டில், உங்களுக்கான ஒரு கேஸுக்கான விலையுமே மாற்றம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு மாதமும் 1ஆம் தேதி இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு பிரைஸஸ் ரிவைஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ உங்களோட லோக்கல் கேஸ் ஏஜென்சி எதுவோ அது கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க. அண்ட் நீங்க சிலிண்டரை புக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா அப்ப என்னடா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டாம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபைனான்சஸையும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நீங்க டொமஸ்டிக் சிலிண்டர் வச்சிருந்தாலும் சரி, இல்ல கமர்ஷியல் சிலிண்டர் வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி எந்த மாதிரியான பிரைஸ் ரிவிஷன் அந்த இடத்துல அந்த ஒரு கம்பெனியில் நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டு விசாரிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 20 இருந்து 50 ரூபாய்க்கான ஒரு டிஃபரன்சஸ் வர கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. பாப்போம். இன்கேஸ் அது அபிஷியலா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து வரும். பட் ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 5வது அப்டேட், கிரெடிட் கார்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கிரெடிட் கார்டு நம்மள எதுக்கு எல்லாம் பயன்படுத்துறோம், அதில் இருக்கக்கூடிய சில ரிவார்ட்ஸ், சில பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு வருஷத்துக்கு நான் இங்கிருந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டேன்னா அந்த செலவுல நான் வந்து பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கலாம். ஏர்போர்ட்ல லான்ச்சஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த வந்து நம்ம நோக்கி தான் அந்த கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்துறோம். கடனுக்காக நிறைய பேர் பயன்படுத்தலாம், இன்னும் சில பெனிஃபிட்ஸ்க்காகவும் பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட பெனிஃபிட்ஸை வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றாங்க. அது எப்படி ரெடியூஸ் பண்றாங்கன்னா, செலவுகளை இன்னும் அதிகப்படுத்தி, ஸோ இவ்வளவு நீங்க செலவு பண்ணாதான் இந்த பெனிஃபிட் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம லாஸ்ட் மந்த் அப்டேட்லயே நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆனா இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து HDFC, SBI, ICICI கிரெடிட் கார்ட்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் பெனிஃபிட்ஸும் ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. ரெஸ்பெக்டிவ் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் அந்த பேஜுக்கு இல்ல பேங்க் அப்ளிகேஷனுக்கே போய் செக் பண்ணி பாருங்க எந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சம்டைம்ஸ் கிரெடிட் கார்டுல வந்து லான்ச் ஆக்சஸ் ஜஸ்ட் அந்த கார்டை வச்சிருந்தாலே போதுங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்தது. ஆனா இனிமே லான்ச் ஆக்சஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்க போகுது. அந்த செலவை நீங்க அந்த வருஷத்துலயே அந்த குறிப்பிட்ட டைம்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. 6வது முக்கியமான அப்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா, RBIயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்ல தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி கமிட்டி கூடி ரெப்போ ரேட்டை மாத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ரெப்போ ரேட் ஏறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெப்போ ரேட் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய உங்களோட லோனோட இன்ட்ரெஸ்ட்டுமே ஏற இறங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் ரெப்போ ரேட் குறைஞ்சிருச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் குறைஞ்சா நீங்க நேரம் உங்க பேங்க்குக்கு போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி விசாரிங்க. அப்படி அதிகமாச்சு அப்படின்னாலுமே எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ், எந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் ஏற்படுது அப்படிங்கறதையும் நீங்க விசாரிங்க. ஆகஸ்ட் 3ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு ரெப்போ ரேட்டுக்கான ரிவிஷனை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். எப்படி ஏறுதா இறங்க போகுதா அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. 7வது அப்டேட், ஆதார் கார்டு. ஸோ நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டை வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல அதுக்கும் பழசா ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத UIDAI சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பழைய போட்டோவாகட்டும், இல்லை இன்னும் பழைய அட்ரஸ் ஆனா அது எக்ஸிஸ்டிங்லேயே கிடையாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மட்டும் இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு பசங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்களோட ஸ்கூல் அட்மிஷன் டைம்லேயே ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல இந்த மாதிரியான சில தடங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரா இருந்தாலுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்களோ உங்களோட போட்டோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே அப்டேட்டடா இருக்கா, இப்போ ரீசென்ட்டுக்கு அப்டேட்டடா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஆதார் இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும். சம்டைம்ஸ் அது ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. 8வது அப்டேட், ஆகஸ்ட் மாசத்துல வங்கிகள் எப்பெல்லாம் லீவ் அப்படிங்கறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மாசத்துல 12ல இருந்து 14 நாட்கள் வங்கிகள் லீவ் விடப்படும். ஒன்னு ரக்ஷாபந்தன், இன்னொன்னு சில ரீஜனல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ மினிமம் 12ல இருந்து 14 நாட்கள் வங்கிகள் லீவ் விடப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் UPI எல்லாம் இருக்கிறதுனால இப்ப வங்கிகளுக்கு போற எண்ணிக்கை கம்மியாயிருச்சு. ஆனா இருந்தாலும் பெரிய பெரிய கேஷ் டிரான்சாக்ஷன் இல்ல மற்ற விதமான பேங்க் வேலைகள் பண்றவங்களுக்கு வங்கிகள் ஓப்பனா இருக்குமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். 10வது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட ரிவிஷன் நடக்க போகுது. இந்த ஏரோப்ளைன் போகுது இல்லையா, அதுக்கான ஃபியூலுக்கான பிரைஸ் ரிவிஷன் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரிவிஷன், இந்த ஒரு ப்ரிவியூ எல்லாம் நடக்கிறப்போ அது டைரக்டா நம்மளோட ஃபிளைட் டிக்கெட்டையும் தான் பாதிக்கும். ஏறுச்சுன்னா அதுவும் ஏறும், இறங்குச்சுன்னா இதுவும் இறங்குற மாதிரியான ஒரு சினாரியோவை நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபிளைட்ல அடிக்கடி டிராவல் பண்றவங்க இதை கொஞ்சம் கான்சியஸா நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் நடக்குது அப்படிங்கறத முன்கூட்டி எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு வீடியோல ஆகஸ்ட் மாசத்துல ஏற்படக்கூடிய 10 முக்கியமான
முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது ஒரு மேல்நோட்டமான ஒரு அங்கங்க என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது இன்கேஸ் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மேகலா கரன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.